வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எம்டிஎம்லேயே வந்து அதிக அளவு சேல்ஸ் ஆகிற நானோ மில்கிங் மிஷின் மாடலும் அந்த மிஷினை பற்றியும் அதுக்கான நம்ம ஸ்பெஷலாக தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர் என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பண்ணையில் வந்து நிறையா வந்து லாபம் இல்லை, லாபம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் வந்து ஒரு பண்ணைகள்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இது மட்டும் வந்து நல்ல லாபகரமாக போச்சு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்ல நம்ப மாட்டீங்க. இந்த 1லிருந்து 10 மாடு ரொம்ப ஸ்மால் ஸ்கேலு இல்லை மீடியம் ஸ்கேல் வச்சிருக்கிற பண்ணைகள் வந்து ரொம்ப லாபகரமாக வந்து ரன் ஆகுது. அதே இது கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஷெட்டு இந்த இயந்திரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிட்டு ரொம்ப செலவு பண்ணி பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிற பண்ணைகள் எல்லாமே லாபம் பார்க்கறது அப்படின்றது ரொம்பவே கடினம் அப்படின்றது தான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. 1லிருந்து 5 மாடு வச்சு ரொம்ப சின்ன லெவலில் நான் எடுத்து பால் ஊற்றிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த நானோ மில்கிங் மிஷின். நம்ம இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 1லிருந்து 5 மாடு இல்லைங்க, ஆஃபரில் 1லிருந்து 10 மாடு கறக்கிற அளவுக்கான மோட்டர் கெப்பாசிட்டி பம்ப் கெப்பாசிட்டி நான் கொடுக்குறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த நானோ மில்கிங் மிஷினுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம், இது விலையிலிருந்து 4000 ரூபாய் தள்ளுபடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூச்சரில் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு தேவைப்படுற 6500 ரூபாய் மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் வந்து இது கூட கம்ப்ளீட்டாக இலவசமாகவே வந்து கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆஃபரோடு சேர்த்து உங்களுக்கு பொதுவாகவே ஆஃப் ஹெச்பி தான் வரும், ஆஃப் ஹெச்பி 100 LPM தான் வரும். ஆனால் இந்த ஆஃபரில் உங்களுக்கு இலவசமாகவே ட்ராலி பெரிய மாடலில் வர்ற 3/4 HP 150 LPM பம்பை ஃப்ரீயாகவே இதுலேயே வச்சு கொடுத்துட்றோம். அப்போ நீங்கள் இந்த மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மாடு வரைக்கும் கம்ஃபர்டபுளாகவே வந்து கறந்துக்கலாம். இந்த வேக்யூம் டேங்க் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுக்குறோங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம வந்து பால் அப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ சின்ன சின்ன வந்து துளி மாதிரி நமக்கு தண்ணி வந்து தேங்கிட்டே தான் இருக்கும். ஒரு எம்எஸ் அப்படின்ற நார்மலான அந்த ஸ்டீலில் நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளவு நம்ம திக்னஸ் ஹெவியாக கொடுத்தாலுமே துருப்பிடிச்சு அரிச்சு டேங்க் ஓட்டையாகி ஒட்டுமொத்த ஃப்ரேமையும் மாற்ற வேண்டி வந்துடும். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் அது மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால தான் அதை ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். பொதுவாகவே இந்த மாதிரி எஸ்எஸ் பண்ணுறது ரொம்ப ரேரான கம்பெனியாக பண்ணுறோம். ஆனால் எதுக்கு பண்ணுறாங்கன்னா பெரிய மிஷின் உங்களுக்கு ஒரு 50 மாடு கறக்கணும், 100 மாடு கறக்கணும், பெரிய லெவலில் ஒரு பெரிய மிஷினோ இல்லை பார்லர் செட்டப்பில் மட்டும்தான் இந்த எஸ்எஸ் கான்செப்ட் போகிறாங்க. ஆனால் நம்ம வெறும் நீங்கள் 5 மாடு கறக்கிறதுக்கான பேசிக் மாடல்லே இந்த ஃபீச்சர் வந்து நம்ம கொடுத்துறோம். ஸ்பெஷலாக நம்ம வந்து என்ஆர்வி அப்படின்ற இதுக்கு நம்ம கொடுக்குறோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பால் நிறைஞ்சிருச்சு இல்லை கறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பண்ணைகளில் மாடு வந்து ஏதாவது எட்டி உதைக்கும், பால் கேன் வந்து கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தடவையாவது உங்கள் இதில் வந்து கண்டிப்பாக அதை கறந்து தான் வந்திருப்பீங்க. ஒருவேளை இந்த என்ஆர்வி இல்லை அப்படின்னா பால் டைரெக்டாக எங்கே போகும், டேங்க்லேருந்து பம்புக்கும் போய் டோட்டலாகவே நீங்கள் பம்பை கழட்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் இந்த என்ஆர்வி என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது அப்படி வரும்போது பாலை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால் வெறும் ஏர் இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளே போகும். பால்லாம் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதனால் இந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கறதுனால நம்ம மிஷினும் பம்பும் வந்து 100% வந்து சேஃபாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மில்கிங் மிஷின் அப்படின்னாலே எம்டிஎம் தாங்க. 8 வருஷமாக தொடர்ந்து வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஒரு 90% மார்க்கெட்டை வந்து நம்ம பிராண்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் நம்ம ரெகுலராக என்னெல்லாம் வந்து ஃபீல்டில் பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம அதை வந்து மாற்றி திருத்தி அதை அப்டேட் பண்ணுறதுனால தான் ஸோ நம்ம மிஷினும் நம்ம பிராண்டும் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. சரி ஓகே, இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஸோ இவ்வளோ தூரம் கம்பெனி வளர்ந்துருக்கும். அதை வளர்த்தது காரணமான உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து ஆஃபர் பண்ணுறோம். அது நம்ம 2024 ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருந்தோம். அதில் 90% ஃபண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெறும் 10% தான் இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு உடனடியாக புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு இந்த மிஷினை வாங்கி உங்கள் சிறிய இருக்கிற பண்ணையை ஓரளவுக்கு மீடியம் லெவல்லையும் லார்ஜ் ஸ்கேல்லையும் வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.